வாழ்க வளமுடன். வாங்க இன்னைக்கு நம்ம காடை பெப்பர் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 4 காடை கழுவி எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், அடுப்பில் கடாயை வச்சுட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். அது பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். அதே கடாயை போட்டு அடுப்பில் வச்சு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறோம். அதில் பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, சோம்பு, ஏலக்காய், சீரகம் 2 எல்லாமே போட்டு தாளிச்சிருவோம். அது பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்ச உடனே 2 பெரிய வெங்காயம் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு நல்லா வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிட்டு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி போட்டு வச்சுருவோம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 3 ஸ்பூன் சேர்த்து காடையை சேர்த்துக்கிறோம். உப்பு தேவையான அளவு சேர்த்து எல்லா பக்கம் நல்லா கிளறி விட்டுக்கிட்டு ஒரு 3 நிமிஷம் சிம்மில் அப்படியே மூடி போட்டு வச்சோம்னா கொஞ்சம் அதுவே தண்ணி விடும். கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். லைட்டாக தண்ணி விட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தேவையான அளவு, இது சீக்கிரமே வெந்துடும். ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லை. நமக்கு கிரேவி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி போட்டு எல்லா பக்கம் கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம். அதுக்கப்புறம் திரும்ப ஓப்பன் பண்ணி கிளறி விட்டு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம். கரெக்டான பக்குவம் வந்துடும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே ட்ரை ரோஸ்ட் பண்ண மிளகு சீரகத்தூளை சேர்த்துட்டு 2 நிமிஷம் மட்டும் எல்லா பக்கம் வதக்கிட்டு சிம்மில் வச்சு 2 நிமிஷம் வதக்கினோடனே கொத்தமல்லி தூள் போயிட்டு இறக்கிக்கலாம். மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.